அவருக்கு 28 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்கள் இது மட்டுமன்றி நான் இந்திய குடிமகன் அல்ல என்று, நான் சிங்கப்பூர் குடிமகன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பவர். இவர் இங்கு எப்படி மக்களின் பிரதிநிதியாக ஓட்டு கேட்டு தேர்தலை போட்டியிடுகிறார் என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தினகரன் மீது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவை உள்ளன. அது மட்டுமன்றி அம்மா அவர்களாலே விரட்டி அடிக்கப்பட்டவர். டிடிவி தினகரன் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வெறுக்கப்பட்டு அம்மா அவர்களால் கழகத்தில் இருந்தே நீக்கப்பட்டவர். அடிப்படை உறுப்பினரை பொறுப்பில் இருந்து கூட நீக்கப்பட்டவர். அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போதும் அவரது உடல்நிலை குறித்து உண்மை அறிக்கையை நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் சசிகலா அவர்கள் எழுதி கொடுத்த மோசடி அறிக்கையை மக்களுக்கு படித்து காட்டி ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றியவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். இன்று தன் பதவி பறிபோய்விடும் என்று சசிகலாவை வசைப்பாடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு சசிகலாவை பொதுச் செயலாளராக முன்மொழிந்து தேர்வு செய்தவர். முதலிலே இன்று நீங்கள் தான் அம்மா என்று சொன்னவரும் இவர்தான். இதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். தான் தமிழக முதல்வர் என்பதை மறந்துவிட்டு மக்கள் விரோத சசிகலாவை மாண்புமிகு சின்னம்மா, குறிப்பாக மாண்புமிகு சின்னம்மா என்று அழைத்து தான் வசிக்கும் முதல்வர் பதவிக்கு இழுக்கு ஏற்படுத்தி விட்டவர். இங்கு போட்டியிடும் ஓபிஎஸ் அணியும் சேர்ந்த மதுசூதனும் சசிகலாவிடம் சேர்ந்து அம்மாவிற்கு துரோகம் செய்தவர் தான். மதுசூதனர் தான் அவர்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு போயஸ் கார்டன் சென்று சசிகலாவை கழகத்திற்கு தலைமை ஏற்று நீங்கள் தான் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று கையை கூட்டிக் கொண்டு முதலில் அழைத்து வந்தார்.